இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம்னு எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி ஒரு டேஸ்டியான ஒயிட் எக் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, காரத்துக்கு 5 மிளகாய், 1/4 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கிற ஒரு ஸ்பூன் கசகசாவும் 10 முந்திரியும் இது கூட ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு வச்சுக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆன உடனே கையோடு தேங்காய் பாலும் முட்டையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ குருமா ரெடி பண்றதுக்கு அதே கடாயை அடுப்புல வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ போட்டுக்கோங்க. எங்கிட்ட பட்டை, ஏலக்காய் மட்டும் தான் இருந்தது. கூடவே 1/4 ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் ஊற்றிடணும். இப்போ கூட கொஞ்சம் தண்ணிக்கு நான் மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கிட்டேன். இந்த குருமாக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதும் லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். குருமா நல்லா கொதிச்சு கட்டியாகி வந்ததும் நம்ம வேக வச்சிருக்க முட்டையை நான் 2ஆ கீறி போட்டிருக்கேன். நீங்க முழுசாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையில மசாலா ஏறுறதுக்காக அகைன் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஒயிட் எக் குருமா ரெடி ஆயிடும். இதை எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணி சாப்பிடலாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம்னு எது கூட வேணாலும் சூப்பரா இது காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.